ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். எம்டி ஷோரா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரஷ்ய கிராமிய கதை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னதான் உடல் பலம் இருந்தாலும் தன்னுடைய மூளை பலத்தினால, புத்திசாலித்தனத்தினால வெற்றிகளை குவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய கிராமிய கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஆனடோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலசாலி இருந்தான். அவனுக்கு தன்னுடைய பலத்தின் மீது அபார நம்பிக்கை உண்டு. ஸோ எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தான், நான் தான் பெரிய பலசாலி, என்னை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இதை பக்கத்து கிராமத்தில் இருந்த மிகைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பலசாலி கேட்டான். என்ன, இவ்வளோ பெரிய பலசாலி நான் இருக்கும் போது இந்த ஆனடோ இப்படி சொல்லிக்கிட்டு தெரியுறானா, அவனுக்கு இவ்வளோ தைரியம், உடனே போகிறேன் அவனை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு போகிறான் வேகமாக கிளம்பி. இதை அறிந்த மற்றவர்கள் ஆனடோ வேகமாக போய் எச்சரிக்கிறாங்க. ஆனடோ, மிகைல் உன்னோட பலசாலி, உருவத்திலையும் பெரியவன், ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு மற்றவர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க. ஆனடோ சொல்கிறான், இல்லை நான் தான் பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மிகைல் வந்துக்கிட்டு இருக்கான். உடனே மிகைல தூரத்துலேருந்து பார்த்த ஆனடோ உம்மை காட், இவன் இவ்வளோ பார்க்கறதுக்கே பெரிய உருவமாக பலசாலியாக இருப்பான் போல இருக்கேன் நம்மளோட. ஸோ நம்ம எஸ்கேப் ஆகிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு ஓடி இவனை நம்ம எப்படி தோற்கடிக்கிறது, நம்ம உடல் பலத்தினால கண்டிப்பாக அவனை தோற்கடிக்க முடியாது, கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணி தான் தோற்கடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய குழந்தையுடைய வண்டியை பார்க்குறான். அவனுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆகிடுது. கரெக்ட், நம்ம இப்படி பண்ணாதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ மிகைல் வேகமாக வரான். மற்றவர்கள்ட்ட கேட்குறான், எங்கே ஆனடோட வீடு இருக்குது அப்படின்னு. ஆனடோட வீடு அந்த தூரத்தில் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆனடோ வீடு, அங்கே அவன் குழந்தையோட வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவர்களும். மிகைல் வந்த கோத்துக்கு வேகமாக அவனுடைய வீட்டோட கதவை காலால் எட்டி உதைக்கிறான். எட்டி உதைச்சோன்னே அங்கோட ஒரு குழந்தையுடைய வண்டி அந்த பக்கத்து திரும்பி இருக்கு. அந்த குழந்தையுடைய கையும் காலும் மட்டும் வெளியில் தொங்கிட்டு இருக்கு. உடனே மிகைல் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான், பேனிக் ஆகிடுறான். ஏன் அப்படின்னா, இவ்வளவு பருமனான கைகளை கால்களை கொண்ட குழந்தையை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதே. குழந்தையே இப்படி இருக்குன்னா அப்புறம் அவனுடைய தந்தையான ஆனடோ எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து வேகமாக தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்த மற்றவர்கள்லாம், ஏன் இந்த மிகைல் இப்படி பயந்து ஓடுறான் அப்படின்னு சொன்னோன்னே இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை ஆனடோ கொடுத்த அடியை தாங்க முடியாமல் தான் அப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஜன்னலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஆனடோ எப்படியோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால மிகைலை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஸோ ஃபைனலி த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், உடல் பலத்தோட மூளை பலம், அதாவது புத்திசாலித்தனமே சிறந்தது. புத்திசாலித்தனத்தினால நிறைய வெற்றிகளை குவிக்கலாம். தேங்க்யூ.